ஸ்கூல் காலத்தில் கேர்ள்ஸுக்கு பக்கத்துல இருந்து போட்டோ எடுத்து கயாலினிக்கு வந்து இதை பார்த்த உடனே என்ன செய்ய போறான்? பெரிய ஒரு அம்பளி மாமா போட்டு வச்சு ஆமிக்காரன் மாதிரி வேணும்டா வந்து ஒரு ஆளில மூஞ்சி அப்படித்தான். பிரின்சிபல்னா நான் பார்த்ததுல எனக்கு பிடிச்ச ஒரு பிரின்சிபல் வேறு தான். உங்களோட சம்பவம் மட்டும் சொல்றேன். ஃப்ரெண்ட் படியே தான் கண்ணாடியோட வேறு. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இலங்கையில் குறிப்பாக வந்து முல்லைத்தீவு மாவட்டத்தில் மல்லாவி துணுக்காய் பகுதியில் வந்து நிற்கிறோம். குறிப்பாக வந்து என்னுடைய மனைவி விட்டு நிற்கிறோம். இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ஒரு காணொளி. இரண்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் இதுக்கு முதல் கயாலினின் ஆல்பம் வந்து பார்த்துருப்போம். அதை வந்து பெருசாலாம் காட்டியிருக்க மாட்டேன். தான் சின்ன வயசில் எப்படி இருந்தேன்றதை காட்டியிருக்க மாட்டேன். ஆனால் நாங்கள் அப்படி இல்லை, வாய்ஸ் அப்படி இல்லை. நாங்கள் எப்படி இருந்தோமோ அதை எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு தாராளமாக இன்றைக்கி காட்டப்புறோம். குறிப்பாக வந்து என்னுடைய ஆல்பம் வந்து பெருசாக இல்லை, ஒரு குறிப்பிட்ட ஃபோட்டோஸ் தான் வந்து இதில் இருக்குது. அதில் வந்து மனைவி எப்படி அதை பார்த்து ரியாக்ட் பண்ணுறா ஏன்டா இது வரைக்கும் ஆக காட்டினதில்லை நான். அதில் வந்து எப்படி ரியாக்ட் பண்ண போகிறேன் அப்படின்றத தான் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். நீங்களும் வந்து நான் சின்ன வயசில் எப்படி இருந்தேன் அப்படின்றத பார்க்கலாம். என்னுடைய பாடசாலை பருவம் வந்து எப்படி பருவமாக என்ன சொல்கிறது, பாடசாலை காலங்கள் வந்து எப்படி இருந்தன்ற எல்லாத்தையுமே வந்து நீங்கள் இந்த காணொலி மூலமாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஏன்னா தொடர்ந்து மனைவியோடையே வீடியோ போட்டு கொண்டிருக்க அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ஒரு சின்ன சந்தர்ப்பங்கள் சொன்னதானே ஏற்கனவே சுற்றுலா போகணுன்றதுக்காக சின்ன சின்ன வீடியோக்களை வந்து எடுத்துகிட்டு ஏன்னா அங்கே போனால் வளமையாக நாங்கள் பார்க்குற இடங்களுக்கு தான் வந்து அவையில் கூட்டிகிட்டு போகிறோம். அதனால் வந்து பெருசாக மெனே கிடையாது. அந்த ஒரு காரணத்தால் தான் வந்து முதலாவது வந்து என்னுடைய ஃபோட்டோ இதில் நீங்கள் பார்க்கல தெரியும். நான் இதை வந்து பெருசாகவும் போடுறேன், அதே மாதிரி மூலையிலேயும் வந்து போடுவேன். நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த ஃபோட்டோவை பார்க்கல என்ன உங்களுக்கு தோணுது? இப்போ பாலுவை பார்க்குற மாதிரி இருக்கு. அதான் சின்னப்படி என்ன இருப்பார் எங்களோட வீடியோக்குள்ளே வருவார். அதே மாதிரி தான் நான் வந்து குறிப்பாக கியாரா சின்ன பிள்ளை ஒரு ஆள் இருக்கா, அவள் மாதிரி தான் இந்த சுருட்ட முடி எனக்கு அவாக்கு மட்டும்தான் இந்த பரம்பரையில் பைக்கில் இருத்தி விட்டு இருக்கீங்கன்னா அப்பைக்கில் பாருங்கள் 96ஆம் ஆண்டு 127 டேஷ் பைக் வந்து வந்திருக்கேன். 124 ஸ்கூட்டி ஃபப் என்னது இது சூப்பர் கப் பைக் வந்து கயாலினி வீடுண்டா தெரிந்தானே, கோழிகள் ஆடு மாடுகள். அதோட வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஃபோட்டோ இது வந்து என்னுடைய தங்கச்சியின் பிறந்தநாள் 2000 ஆண்டு 27. அப்பைக்குள்ள பாருங்க எங்களோட அப்பா வந்து என்ன மாதிரி கருப்பு, அம்மா வந்து ஓரளவுக்கு. ஆனால் அந்த ஃபோட்டோஸ் வந்து வழியா ஃப்ரேம் எடுக்கலைண்ணே. அப்பைக்குள்ள தான் இந்த இதில் நீங்கள் ஃபோட்டோக்களை பார்க்கல தெரியும். இந்த கேக் வச்சிருக்கணும், அப்பிள் வச்சிருக்கணும், அப்பைக்கு வாழைப்பழம் வச்சிருக்கணும், செய்யற பலகாரம் எல்லாமே சில வைக்கிறதா. அதான் மற்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா 27ஆம் தேதி 11ஆம் மாதம் 2000ஆம் ஆண்டு தங்கச்சி 90ஆம் ஆண்டு பிறந்தவா, 99ஆம் ஆண்டு பிறந்தவா வந்து 2000ஆம் ஆண்டு வந்து இதை பிறந்தநாள் வந்து கொண்டாடி இருக்கிறீங்க. சரியா? இதுவும் வந்து அதே இதுதான். என்னுடைய தங்கச்சி தனியாக நின்றுருக்கா. முதலாவது வயசுலேயே ஆள் நின்றுருக்கு. நீங்கள் நின்றுடுங்களா? என்ன தூக்கி வச்ச கிட்டத்தட்ட கயாலினியும் இதே இயர் தான் 2000 ஆண்டு தான் அடுத்தது தான். எனக்கு பார்க்க சிரிப்பாக இருக்குது. இதுவும் நீங்கள் பார்ப்பீங்கள். தம்பியை பாரு எப்படி இருக்காண்டார். இல்லை போட்டா அப்புறம் வந்துடும். இதில் வடிவாக இருக்கு ஜெஸியோட கோட் சூட் எல்லாம் போட்டு அதுவும் ஜீன்ஸுக்குள்ள வந்து பொக்கெட்டுக்கு கையை வச்சுக்கொண்டு அதோட காலில் ஒன்றையும் காணல இவ்வளவு அடிக்க மாடு மாதிரி. அந்த காலத்துல பெரிய ஒரு அம்பளி மாமா. சரி, இது அடுத்த ஃபோட்டோவை பார்த்து இதை பார்த்து இது காட்டலாமா இல்லையான்னு தெரியலண்ணே. முகத்தை மறைச்சிட்டு முகத்தை மறைச்சி ஸ்கூல் காலத்துல கேர்ள்ஸுக்கு பக்கத்துல இருந்து ஃபோட்டோ எடுத்துருக்கேன். என்னுடைய ஃப்ரெண்ட், அதாவது பேரும் சொல்லலாமான்னு தெரியல, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ன்றதை விட எங்கள் கிளாஸ்மேட். இதெல்லாம் அந்த காலத்தில் எங்களை பிரின்சிபல் ஏஎல் சோஷியல் நடக்கும் தானே, அண்ணா தங்கச்சியாக இருந்தாலும் பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அது சரி, நாங்கள் குழப்படி செய்தால் எங்களை கேர்ள்ஸுக்கு பதிலாக இருத்தியே விடுவாங்க அந்த காலம். இது வந்து ஹெட் ப்ரிஃபெக்டான டைப். ஹெட் ப்ரிஃபெக்ட் நான் ப்ரிஃபெக்டாக இருந்த டைம். எங்களுக்கெல்லாம் நாங்கள் செய்கிற குழப்படி ப்ரிஃபெக்ட் வந்ததே வந்து பெரிய விஷயம். இது வந்து அம்மா ப்ரிஃபெக்ட் டைமில் தான் எல்லாட்ட பேரண்ட்ஸும் பெற சொன்னவே நாங்கள் அப்பைக்குள்ள வந்த ஃபோட்டோஸ். வேறுங்க நாமிக்காரன் வேறு முடியெல்லாம் பற்றி எதர்ச்சியா இப்போ ரெண்டமாக தான் வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறோம். அதால் வந்து மாறி மாறி வரும். அது வந்து உங்களுக்கு போர் அடிக்காமல் இருக்கும். இது இன்ட்ரெஸ்டான இந்த ஃபோட்டோவும் வேறே இல்லை, பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம். இதுவும் வந்து தங்கச்சியோட பர்த்டேன்னு தான் எடுத்திருக்கிறோம். அதோட வந்து இதுவும் வந்து தங்கச்சியின் ஃபோட்டோஸும் வந்து பார்த்திங்கன்னா ஞாபகமாக இருக்கணும். இது வந்து நாங்கள் எடுத்துருக்கிறோம் வந்து ஹரன் டிஜிட்டல் ஸ்டூடியோ, மைல் போஸ்ட், மன்னார் ரோட், வேப்பங்குளத்தில் இருந்துருக்கு இந்த ஸ்டூடியோ. இப்போ அந்த ஸ்டூடியோ இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அடுத்ததான் வந்து முக்கியமான ஃபோட்டோ இந்த ஃபோட்டோ.
கயாழினிக்கு வந்து இதை பார்த்த உடனே என்ன செய்ய போகிறா, என்ன எங்கேன்னு கண்டுபிடிங்க பார்ப்போம். இந்த அக்கா தூக்கி இந்த பெரிய மாண்ட மகள் மேனா அக்கான்ட்டு சொல்கிறது அந்த அக்கா. இது வந்து இதுதான் வந்து எங்களுடைய லக்ஸின்ற அம்மாண்ட சாமத்தி விட்ட டைம் இல்ல. இதை பார்க்க இதை போடுவார் பாருங்க தெரியும், தூக்கி வச்சு கொண்டு சொக்கே சொக்கையை பார்த்து எவ்வளோ ஒரு நல்ல வடிவான தொக்கை எனக்குலாம் பெரிய ஒரு அம்பளி மாமா பொட்டு வச்சுக்கொண்டு. ஐயோ சிரிப்பா இருக்கு. சரி, இது வந்து தங்கச்சின்ற இதுதான். அடுத்ததும் வந்து நல்ல ஃபோட்டோ ஒன்று. இதை பார்த்து நீ வேற எடிட் பண்ணி போட்டிருக்கிறேன். இதே வந்து நான் வாட்ஸ்அப்பில் வந்து ப்ரொஃபைலாக வந்து போட்டிருக்கேன். எப்படி பாலு மாதிரி தான் நான் தூக்கி வச்சு குழந்தையில வடிவாத்தான் இருக்கிறேன். கொஞ்சம் வடிவு இல்லை இல்ல அந்த கொஞ்சம் வளர வளரத்தான் சிரிப்பா இருக்குது. சரி, இதுவும் வந்து அப்படித்தான். இதுவும் வந்து என்னுடைய அம்மாண்ட தங்கச்சியோட இந்த ஃபோட்டோ வந்து அம்மாண்ட தங்கச்சி பக்கத்தில் இருக்கிற தங்கச்சி சின்ன மகள். கிட்டத்தட்ட எனக்கும் அவாண்ட பிள்ளைக்கும் வந்து 6 மாதம் தான் வித்தியாசம் ஜனாக்கும். அடுத்த ஃபோட்டோ இது வந்து சாமத்தியோட டைம் தான் எடுத்திருக்கேன். அப்பா வந்து கண் மூடி இருக்கிறேன். அதே மாதிரி இதில் வந்து என்ன பேர் எப்படி இருக்குண்டு இதுல வேறுங்க வாயை இவங்க வச்சுட்டு பெரிய அதே அந்த பெரிய பொட்டு வச்சிருக்கேன். அந்த டைம்ல கிட்டத்தட்ட இப்போ உங்களுக்கு ஒரு 3 வயசு இருக்கு. 3 வயசு இருக்கு. தஸ்வின வயசு இருக்கு நினைக்கிறேன். அப்பைக்கு வந்து தஸ்வினோட இளமையா இல்ல 3-4 வயசுக்கு இல்ல பெரிய ஒரு பொட்டு ஷர்ட் வட்டி நிறந்து கொண்டு செட்டி தானே. ஐயோ சிரிப்பு இருக்கு. இது வந்து எங்களுடைய ஊரில் இருந்த டீம் நினைக்கிறேன். எனக்கே சிலரை தெரியாது உண்மையிலுமே. அந்த காலத்தில் சேர்ந்து விளையாடி தெரிஞ்சிருப்போம். இப்போக்கில் வந்து எனக்கு உண்மையாக தெரியல ஆக்கில். இதில் எனக்கு தெரிஞ்சு தம்பி நிற்கிறான். என் தம்பியும் இல்லை, நான் இருக்கேன். எங்கே என்ன கண்டுபிடிக்குவா நீங்களை வந்து கண்டுபிடிக்கலாம். நான் பெருசாக போடைக்கில் வந்து உங்களுக்கு தெரியும், கட்டாயம் போடுவேன். பாருங்க நீங்கள். அது இல்லை வாரன் இவன் இதை ரியாக்ட் பண்ணுறான்றதை நான் ஃபோனில் வந்து உங்களுக்கு காட்டுறேன். தெரியா உங்களை காணவே இல்லையே. இதா அதே தான் இதில் வேறு சிரிச்ச முகத்தோட வந்து இந்த இதில் நிற்கிறேன். இதுதான் நான் வந்து. சரி, அடுத்த ஃபோட்டோ வந்து இது அங்கேயே வந்து ஃப்ரேம் பார்க்கணும். ஒரே இஞ்சை வந்து பார்க்குறீங்கள. இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் நான் இல்லை, இதில் தம்பியாக கழிக்கணும் இந்த ஃபோட்டோவில். மெட்டாக்கள் யாருண்டே தெரியல. இதில் அடுத்த முக்கியமான ஒரு ஃபோட்டோ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் ஜெஸ்ஸி விலாக்ஸ் எப்படி நிற்கிறாருன்றதை நீங்கள் பாருங்கள். அது அந்த பழக்கம் வந்து என்னோட நேசரிலேருந்து ஒரு ஃப்ரெண்ட் ஒரு ஆள் படித்தார். அவர் இப்போ பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தார். இப்போ ஒரு சின்ன ஒரு மனஸ்தாபத்தால் வந்து நாங்கள் கதைக்கிறீங்கள ஏழோட வந்து கதைக்கிறீங்கள. அவனும் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரியே நிகம் கடிப்பான். அப்போ அவனை பார்த்து நான் என்ன செய்வேன், நிகம் கடிக்க வந்து வெளிக்கிட்டேன். நிகத்தை எங்கடிச்சு கொண்டாண்டு பார்த்து வாய் பார்த்து கொண்டு நிற்கிறேன். அதாவது என்ன செய்யணும், விளக்கு கொளுத்தினவா இல்லையான்றதை பார்த்து கொண்டு இருக்கிறேன்னு நினைக்கிறேன். பக்கத்தில் என் தங்கச்சியும் நிற்கிறாள், தம்பி நிற்கிறேன், தம்பி நிற்கிறேன். ரைட். அடுத்தது வந்து என்னுடைய வந்து 1வது மாண்டு நான் கிரேட் 1 வந்து படிக்கல. எங்கள் கிளாஸில் இருக்கிற எல்லாரையும் வந்து சரஸ்வதி பூசையாக்கு தானே அது. சரஸ்வதி பூசை டைம் வந்து எடுத்தது. இதில் என்ன கண்டுபிடிக்கவா ஈஸியாக கண்டுபிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். அது இல்லை, கடவுளே இப்போ வந்து பார்ப்போம் என்ன வேணும் வந்து செய்கிறீங்களா இல்லை என்ன கண்டுபிடிக்கல. அது இல்லை சில நேரம் ஸ்கிரிப்டட் தெரியலையா இல்லை நடிக்கிறீங்களா இல்லை சத்தியமா தெரியல. ஏன்னா ஓரளவு அடையாளம் தெரியும் பார்த்தாலும் இந்த வாய் வந்து சரி இதாவது பரவாயில்ல. சரி வாண்ட ஆல்பத்தை ரியாக்ட் பண்ணுவா இல்ல. நான் சின்ன வயசு எனக்கு குறை வேணடா என்னோட போட்டோ நிறைய துளைஞ்சிட்டு இல்லாம போயிட்டு. இது வந்து ஆர்டிஓ பிறந்த நாளுக்கு போல இருக்கு. இங்க அந்த டிஷர்ட் அதை விளக்கு கொளுத்தினவே இல்லைல்ல. ஆர்டிஓ 1வது பர்த்டே யாருன்றது ஆர்டிஓன்னு தான் எனக்கு என்ன தெரியல. இங்கே சுமிச்சி தீனிக்கிறான். அப்பா எங்கட அப்பா பார்த்தீங்களா மீசையை பார்த்தீங்களா கல்கோபன் மீசை மாதிரி வச்சிருக்காரு. பெட்டியை மீசையும் வச்சு தங்கச்சியை தூக்கி வச்சு கொண்டிருக்காரு. சரி, அடுத்தது வந்து முக்கியமான ஒரு ஃபோட்டோ. ஹாப்பி பர்த்டே ஜனா. அதாவது என்னோட இளமையான அந்த ஜனான்னு சொன்னேன். அவன் பர்த்டேக்கு வந்து 2002ஆம் ஆண்டு 20/1 அந்த வந்து ஃபோட்டோ எடுத்திருக்கணும். அதில் நான் வந்து எப்படி நிற்கிறேன்றது எனக்கே வந்து சிரிப்பாக இருக்குது. ஏன்னா காதில் எல்லாம் பவுடர்லாம் அப்படி மூஞ்சிக்கு இப்போ சின்ன வடிகள் அடிச்சுடும். ஒட்டி ஓடு போய் ஃபோட்டோ இல்லை அப்படின்ட்டு அப்படி தான் வந்து அடிச்சிருக்கணும். அப்போ வந்து நிறைய பலகாரங்கள் எல்லாம் வந்து வச்சிருக்கணும். ஏன்னா கேக் எல்லாம் வேண்டி வச்சிருக்கணும். சூப்பராக இருக்கு. அதுக்குள்ள கூட தம்பியை அம்மா மறைச்சிருக்கிறான். அதுக்கே அவர் சிரிக்கிறாரு. சின்ன படியாங்கள என்னதான் தெரியும் அப்பைக்காக தானே. இவர் எப்ப பார்த்தாலும் இந்த வாய் ஒரு மாதிரி இப்படி நிற்கிறாரு. அடுத்தது வந்து ஸ்கூல் டைமில் முக்கியமான ஒரு ஃபோட்டோ வந்து
ஸ்கூல் டைமில் நான் நினைக்கிறேன் கிரிக்கெட்டுக்கு நான் எங்கள் டீம் வந்து ஃபஸ்ட்டாக வந்து நான் ஏதோ 58 அடித்த ஞாபகம். கிரிக்கெட்னா இப்போ என்னென்னு தெரியாது எனக்கு. நான் கிரிக்கெட்டை பற்றி போகிறதில்லை. யூடியூப் எப்போ திறந்ததோ அப்போலேருந்து இந்த கிரிக்கெட் பக்கமே வந்து யோசிக்கிறேன். கிரிக்கெட் வந்து சொல்லிக்கல வந்து ஸ்கூல் டைமில் நிறைய எல்லா வானியால் இருக்கிற டீம் எல்லாத்துக்கும் வந்து அடிச்சிருக்கிறோம். அதுக்கப்புறம் அன்றாபுரத்தில் போய் விளையாடி இருக்கிறோம். நிறைய இடங்களில் முரளி கப் விளையாடி இருக்கிறேன், திருவண்ணாமலையில் விளையாடி இருக்கிறேன். எல்லாம் வந்து விளையாடின ஒரு ஆள் வந்து இப்போ வந்து ஸ்போர்ட்ஸ் என்றாலே என்னென்னு தெரியாது. ஒரு பந்து போடுறனாலே இப்போ ஓடையலாது. அதான் வந்து முக்கியமான ஒரு பிரச்சனை. வயசு வந்துட்டு தானே. அப்போங்களே என்ன ஹர் பண்ண பார்த்தீங்களா? அதான் சொன்னே ஆமிக்காரன் மாதிரி. சரி சரி. அடுத்ததாக வந்து இன்னும் ஒரு முக்கியமான ஃபோட்டோ 2012ஆம் ஆண்டு இது வந்து எடுத்திருக்குது. சரியா? இதில் வந்து நான் வந்து 2012 வந்து நான் ஜிம் போகிறேன்னா வைரபலங்குளத்தில் இருக்கிற ஜிம்முக்கு வந்து போகிறேன்னா அப்பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரைஸுக்கு அடிக்கிறது இப்படி அடிப்பேன் தானே. பாய்ஸுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. ரைஸ் அண்ணன் அப்படி பின் பக்கம் வர்றது அது அடித்து சும்மா அந்த கம்பீரமாக அப்போ பாரு வயிறெல்லாம் இல்லை, சும்மா ஸ்மார்ட்டாக இருக்கு. அப்போ அதை காட்டுறதுக்காக இந்த ஃபோட்டோவில் கட்ட டிஷர்ட்டும் போட்டுக்கொண்டு இப்படி நிற்கிறேன்னு எப்படி நிற்கிறேன் செய்தாடு இப்படி இந்த சண்டி என்ன வேணுமெண்டா வந்து இப்போலாம் தான் முளக்கி போடுவாங்க எனக்கு வச்சு. அந்த காலத்தில் சும்மா அந்த அடிபட்டு தெரியும் ஸ்கூல் டைமில் தெரியும். அதை இப்போ நீங்கள் இந்த சின்ன பிள்ளைங்களை தெரியும் என்னடா அப்படி தான் நீங்கள் அந்த காலத்தில் தெரிஞ்சிருக்கிறீங்க. வளர வளரத்தான் நீங்கள் மெச்சூர்ட் ஆகி வந்துருக்கு. அப்படி இல்லை. ஆனாலும் ஓகே இருக்கேன். அடுத்தது வந்து இன்னும் ஒரு முக்கியமான அப்பைக்கில் இந்த 2007க்கு பிறகு தான் இந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு பண்ணேன்னு நினைக்கிறேன். இது வந்து கிரிக்கெட் பைத்தியமாகி இந்த ஸ்ரீலங்கா கிரிக்கெட் ஜேசி 2-3 பேர் ஒரே டிஷர்ட் வந்து வேண்டாங்களா. அப்போக்கு 180 தான். அதே மாதிரி இந்த தொப்பி வந்து பஸ்ஸில் யாழ்ப்பாணம் போயிட்டு இருக்க இதை எடுத்துறான். ஆர்டின்னு தெரியல இருந்து எடுத்துனான். அதை போட்டுக்கொண்டே தெரியும் அப்பைக்கில். இங்கே சிரிப்பு வேறு போய் இதில் வந்து மற்ற எல்லாம் வந்து பிளர் பண்ணி தான் வந்து போடணும் போல இருக்கேன் மற்றாக்களை. ஏன்னா என்ன பிரைவசியும் இருக்குது தானே. அந்த தொப்பி எப்படி வச்சு அவருக்கு நிற்பான் அதே மாதிரி தான் வந்து நிற்கிறேன். சரி, அடுத்தது வந்து ஒரு முக்கியமான ஃபோட்டோ என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய டீம். நாங்கள் ஸ்கூல் படிக்கல வெளியில் படிக்காத படிக்கணும் 2-3 பேர் நிற்கிறாங்க இதில். இதுதான் எங்களோட டீம். கிரிக்கெட்டாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி சும்மா அந்த கலவழிப்படுறது சண்டை படுறது அதுகளுக்கெல்லாம் அப்படி தான். இதெல்லாமே நான் கிட்டத்தட்ட 2-3 பேர் வந்து மொட்டையாக இருக்கிறேன் பாரு. இது வந்து ஃப்ரெண்ட்ஸை எல்லோரும் செட் ஆகி மச்சான் மொட்டை அடிப்போம். ரெண்டு பக்கத்தில் அந்த சலூன் கடை சண்முகம் மட்டும் ஒரு படியன் வந்து வச்சுருந்தோம் தெரியும். இப்போ யாழ்ப்பாணத்தில் இருக்கிறான். அப்போ மொட்டை அடிப்போம் மட்டுட்டு எல்லாம் அடித்ததான் அடித்து போட்டு இது ஒரே பைக் தான். இந்த பைக்கை நாங்கள் ஓடி விழுத்தாத காலங்களே வந்து இல்லை. விழுத்தி இவன் இந்த இதில் அடிக்கிறவன தான் பைக். வாழ்க்கையில் மறக்கலாம் சில அனுபவங்கள். இப்போ இதில் இருக்கிற படியங்களில் 2 பேர் தான் இங்கே இருக்கா. மற்றெல்லாம் வெளிநாடு போயிட்டாங்க. 2 பேர் நீங்கள் ஒன்று 3. அப்போ ஒரு முறாளாக தான் நிற்கிறார். தெரிந்தார் முறாளில் மூஞ்சி அப்படித்தான். அதான் பிரச்சனை. ஆமிக்காரன்டா சத்தியம். ஆமிக்காரனை பார்த்தேன் மூஞ்சி தாடியும் இல்லை மீசையும் இல்லை. அப்போ வளர இல்லை. அதான் வந்து பிரச்சனை. ஏல் டைம் எல்லாம் வந்து அவ்வளோ வளரையில். இதில் மட்டும் கொஞ்சம் வளர அதை ஒதுக்கி எடுக்கிறது. அது ஸ்கூல் போய்க்க தெரியுதானே. இதெல்லாம் ஸ்கூல் ஏல் படிக்கல. சரி, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மீட் டைம். நான் வந்து சோலான் கவுஸில் இது வந்து கடைசி 2014 அடிச்சிருக்கிறீங்க. 100 மீட்டர் 200 மீட்டர்லாம் சரி சொல்ல தேவையில்லை. ஜெஸ்ஸி லாக்ஸ் வந்து ஓட்டத்துலேயும் வந்து ஒரு சாம்பியன் ஸ்கூல் லெவலில் வந்து சாம்பியனாக இருந்தான். ப்ரொவின்ஷியல் லெவலில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணால் நான் ப்ரைஸ் வந்து கிடைக்கல. அதே உண்மையை சொல்லணுமே. அப்பைக்கில் வந்து எடுத்ததான் இது. ஸ்பைக்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா அப்பைக்கில். ஸ்பைக்ஸ்ன்றது ஷூ பரவாயில்ல தெரிஞ்சிருக்கேன்னு. சொல்லக்கூடாது எப்பவுமே. ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் பெரிய தான் சொல்லணும். எப்போ இப்படி இருந்து நாங்களே எல்லாம் ஒரு காலம். சரி, அடுத்தது வந்து இது வந்து நாங்கள் ஏஎல்ல படித்த எங்களுடைய ஹைஸ்கூல் இதுக்கு ரியாக்ஷன் பண்ணதில்லை. என்ன ஒரே முகம் அதே முகம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம் தான் எடுத்த 200 மீட்டருக்கு நினைக்கிறேன். இல்லை அதே ஃபோட்டோ தான் அதில் வேண்டியக்கு எடுத்து இதில் நிற்க எடுத்து. முந்தி தெரியுமா ஸ்டூடியோக்கெல்லாம் தேடி போவோம் ஸ்போர்ட்ஸ் மீட் ஃபோட்டோ செலக்ட் பண்ணி எடுக்க. அதோட வந்து இது வந்து எல்லாரும் அந்த ப்ரிஃபெக்ட் பெச் தர்ற டைம் வந்து எல்லாருமே வந்து நடந்து வர்ற ஃபோட்டோ தான். அதோட இது வந்து அம்மா அப்பாக்கள் எல்லாரும் வந்து நிற்கிறோம் ப்ரிஃபெக்டாக்களோட. இதில் வந்து சத்திய பிரமாணம் செய்து கொண்டு இருக்கிறோம் ப்ரிஃபெக்ட் பெச் டைம். இதில் உங்களையே கடைசி தொங்கல் இந்த இதில் நிற்பேன் இங்கே நிற்கிறேன். இதுலேயே வந்து அப்படி தான். ஆனால் எங்களுக்கெல்லாம் அம்மா அப்பா கூப்பிடுறேன் நோமலா. எனக்கும் அப்படித்தான். என்னென்னா ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் குளப்படி செய்கிறது இந்த சும்மா குளப்படி இந்த தேவையில்லா வேலை இல்லை. ஆனால் குளப்படி அவருக்கு மீட்டிங் வச்சு தான் எங்களுக்கெல்லாம் வச்சு இருந்தது. எங்களுக்கு கொடுக்குறது யாரு இதெல்லாம் கொடுக்காதீங்கன்ட்டு இது உயரத்தின் படி தான் நிற்பாட்டா. நாங்கள் எல்லாம் பின்னுக்கு நிற்கிறோம். இதுவும் வந்து கேர்ள்ஸ் எல்லாம் முன்னு நிற்கிறோம். அதோட வந்து முக்கியமான ஒரு ஃபோட்டோ இது
நாங்கள் படிக்கல நான் நினைக்கிறேன் ஓஎல்ல இருந்தே வந்து இவர் அமிர்தலிங்கம் சார்ன்னு சொல்கிறது பண்டாயிர குளத்துக்குள்ள இருக்கார். பிரின்சிபலாக நான் பார்த்ததுலே எனக்கு பிடிச்ச ஒரு பிரின்சிபலாக இவர் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஊசி கட்டெல்லாம் வச்சுட்டு வந்தோம் அப்படின்னா ஒரு படி எனக்கு நிதர்சனம் ஒரு படி எனக்கு இப்படி எல்படையே அடித்தார். கடற்கரை அடித்து கொண்டே போவார். அட்டியண்டா என்ன அடி அப்படி தானே எல்லாருமே வேற கண்டா வந்து பயம் அந்தளவுக்கு வந்து அப்படி தான். நாங்கள் என்ன செய்தோம்னா ஒரு நாள் மேலே மடித்து ஒன்றுன்றாங்க சரியோ கிட்டத்தட்ட பிரின்சிபல் ஆஃபீஸ்லேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி நாங்கள் போய் அடிக்கடி மேலே மடித்து பிடி வர்றது மேசையில் மேலே மடித்து பிடி வர்றது சரியோ. அப்போ என்ன செய்தாரண்டா இந்த கிளாஸ் வந்து குளப்படி கொண்டு வா இந்த ஆஃபீஸுக்கு பக்கத்தில் விட்டு நிறுத்தி விட்டேன். பிறகு குளப்படி செய்யறதில்ல ஒன்றும் செய்யறதில்ல கடவுள். எங்களுக்கும் இதே சம்பவம் நடந்தது. என்னடா மூன்றாவது மாடியில் எங்களை டெக்னாலஜி படிக்க கேயரில் இருத்திட்டினோம். அப்போ ஃபேன் காத்துக்கலாம் அப்போ ஹாயாக இருக்க என்ன செய்யறது பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாரும் தான் விளையாடுறது. ஆனால் அது செய்தது பாய்ஸ் என்னென்னா போல் அடிக்க மேல் லெவல் சீட் அடிச்சிட்டேன். முதல் இதே சொல்லி கடைசி வார்னிங்கில் என்ன சொல்லிட்டார் தண்ட ஆஃபீஸுக்கு அந்த கண்ணாடி கூட இருக்குமே மெயின் ஹோலில் எங்களை கொண்டு நிறுத்தி விட்டார் தண்ட கண்காணிப்பில் இருக்கு. சரி ஆனால் அப்போ நீங்கள் வந்து கட்டையா இருக்கிறீங்க. அப்போ நான் கட்டையா இல்லை எனக்கு பக்கத்தில் நிற்கிறவெல்லாம் உயரமாக வந்து பிரச்சனை. அப்போ இப்போ எப்படி இருப்பீங்க வளர்ந்து? இப்போ எல்லாரும் ஒரே அளவு தானே. இப்போ நான் உயரமா இல்லை இப்போ என்ன விட உயரமா இருக்கு. சரி இது வந்து பார்த்தீங்கன்னா 12 டைம் நாங்கள் மற்றது கொமர்ஸ் படிக்கிற படியங்கள் இதில் நிற்கிற எல்லா பாய்ஸுன்ற பேர்கள் வந்து எல்லாமே தெரியும். இது அஜித் மற்ற மூந்தன் நான் ஜிதுசன் மற்ற சுதர்ஷன் லிகிதன் சாண்டி சம்பத் இப்படி எல்லா பாய்ஸுன்ற பேர் தெரியும். கேர்ள்ஸுன்ற பேர்கள் பெரும்பாலும் வந்து மறந்து போயிட்டேன் நான் இருக்கிறேன்னு சொல்கிறேன். அதுக்காக இல்லை சின்ன வயசுலேருந்து படித்தாக்கள் இல்லை நாங்கள்லாம் ஒரே ஸ்கூலில் தான் வந்து படிச்சிடோம் கடைசி வரைக்கும். இந்த ஃபோட்டோவில் எல்லாம் இருக்கிற கேர்ள்ஸுன்ற பெரும்பாலும் இந்த கீழே இருக்கிற கேர்ள்ஸுன்ற வந்து தெரியும் ஓரளவுக்கு. இந்த புதுசாக வந்தாக்கள பேர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மறந்துட்டேன். இங்கே நான்லாம் நிற்கிறேன் கையாளிஞ்சு பாருங்க எப்படி கருப்பண்டா போய் எங்கே கண்டுபிடிக்க முடியாது இருக்கா இதுதானே என்ன கட்ட கருப்புட்டான பேக்கில். ஐயோ கடவுளே கிரிக்கெட் தான் கிரிக்கெட் பைத்தியம் கிரவுண்டில் தான் ஃபுல்லாகவே வந்து கண் மட்டும்தான் தெரியுது. அது வந்து அப்படி ஊற்று சிரிச்சு அப்போ சொல்லிடுவேன் தெரியலன்னு சிரிச்சாவது விட்டுருப்பேன் தெரியுமாட்டு. இது வந்து அடுத்த ஃபோட்டோ. அப்பைக்கில் வந்து கேஸ்டைல் கொஞ்சம் மாறி கொண்டு வருது. அப்பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா புது ஜீன்ஸும் வந்து எடுத்துருக்கிறேன் போல் இருக்குது எங்கேயோ போய். அதனால் வந்து இந்த ஃபோட்டோ வந்து எடுத்துருக்கிறேன். குறிப்பாக வந்து அப்பைக்கிலலாம் ஃபோன்கள் இல்லை தானே. அப்பைக்கில் ஸ்டூடியோவில் போய் இப்படியான ஃபோட்டோ எடுக்கணும் அதான் தெரியல. அந்தந்த வயசில் ஏதோ எடுத்து வச்சிருக்கிறோம் பரவாயில்ல. நாங்கள் எடுக்கல அதால் இந்த அந்த ஒரு பருவத்தில் இல்லை ஃபோட்டோ. அடுத்தது வந்து முக்கியமான ஃபோட்டோ. இது ஆர்டோ சாமத்திய வீட்டுக்கு போய் எடுத்துருக்கிற மட்டும் தெரியுது. இதில் எப்படி கப்சிப்பா செயின் எல்லாம் போட்டு ஜீன்ஸுக்குள்ள ஷர்ட் எல்லாம் உள்ள விட்டு எல்லாம் போட்டு அட்டென்ஷன் பொசிஷன் இருக்கிறேன். அடுத்தது வந்து ஃப்ரெண்டு பக்கத்தில் நிற்கிற ஃபோட்டோ தான். இப்போ நான் நினைக்கிறேன் லண்டனோ இங்கே அடிக்கணும் போல இருக்கு எனக்கு தெரியல சரியா. நான் ஸ்கூலுக்கு பிறகு அவர்களுடைய வந்து டச்சில் இல்லை பெரும்பாலும். இது வந்து ஒரு டான்ஸ் ப்ரோக்ராமுக்கு போய் டான்ஸ் ஆடி போட்டு எடுத்தது தம்பி நானும். எப்படி வடிவா ஷூ எல்லாம் போட்டு அதே எனக்கு ஒரு டவுட். நீங்கள் எல்லாத்துலேயும் ஷூவோட இருக்கீங்க உங்கள் தம்பிக்கு மட்டும் வேண்டி கொடுக்கல. தம்பி டான்ஸ் ஆடையில நான் டான்ஸ் ஆடிருக்கேன் அதான் ஷூ போட்டிருக்கிறேன். அப்போ நீட்டாக இருக்குது இந்த வயசுல நல்ல நீட்டாக இருக்குது. நீட்டாக முடியலாம் வெட்டி. இதுவும் வந்து அதே வயசுல இது தம்பி நான் தங்கச்சி அதே வயசுல வந்து எடுத்துருக்கேன். இப்படி சிரிப்பு பார்த்தீங்களா பொன் போன்ற சிரிப்பு. அப்போ வாட்டா எல்லாம் போட்டிருக்கேன் தெரியல. ஜீன்ஸ் எல்லாம் அப்பா வேண்டி தந்தோம். ஒரு நாள் தெரியும் எனக்கு பொது ஜீன்ஸ் வேண்டி தந்தாண்டு கிணத்தடியில் போய் குளிச்சுட்டு அப்போ பொது கிணறு ஒன்று இருக்குது அங்கே போய் குளிச்சுட்டு ஓடி வார் அப்பா புது ஜீன்ஸ் வந்து வேண்டி தந்துட்டாரு போட்டு கொண்டு அதை ஓடி திரிஞ்சு விளையாடுற காலங்கள் எல்லாம் நிறையவே இருக்குது. யார் உங்களுக்கு அப்போ பவுடர் எல்லாம் பூசி வீட்டை அம்மா பிடிச்சி வச்சு படி பூசுண்டு அடித்து விடுவான்னு நினைக்கிறேன். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மொட்டை அடித்த டைம் தான். இதுவும் மொட்டை அடித்த டைம் தான். இந்த இதில் நிற்கிறார் பாருங்க இவர் தான் சலூன் கடை சண்முகம் சொல்கிறேன் ஃப்ரெண்ட் படியன் தான். இவர் வந்து நாங்கள் ஸ்கூல் படிக்கிற டைம் வந்து குளப்படி வேண்டாம் சலூனுக்கு முன்னுட்டு. அப்போ ஒரு நாள் வந்து ஃப்ரெண்ட் படியான ஏதோ பிரச்சனை அப்போ எங்கள் போலீஸ் எல்லாம் வந்துட்டு இவன் அண்டையிலேருந்து கடையை கொண்டு போன வந்தான் யாழ்ப்பாணம். இந்த வரைக்கும் வந்து ஆள் வந்து வேற இல்லை. இப்போயே வந்து டச்சில் இருக்கா ஸ்வீட் சரண்டு. சில வேலை இந்த வீடியோ பார்த்தாலும் பார்ப்பேன் நெல் காய போட்டது நான். இதை பாருங்களேன் எனக்கே வந்து சிரிப்பாக இருக்குங்க. இதை பாரு கண்ணாடியோட பாரு பவர் ஸ்டார். அப்பைக்குள்ள இந்த மாடல் டிஷர்ட் தான் வந்து ஃபேமஸ். இந்த நீல கலர் டிஷர்ட் இதுதான் வந்து நல்ல இது அப்பைக்குள்ள தொடர்ந்து வரும். டெரர் பீஸுகள் அப்பைக்கு அப்போ தைக்கிற ஜீன்ஸ் தான் எல்லாரும் தைக்கிற ஜீன்ஸ் அதான்
பெரும்பாலும் இந்த நான் நினைக்கிறேன் இந்த ஜீன்ஸ் வந்து என்னட்ட இல்லை ஒரு அண்ணாட்டை தான் வேண்டி போட்ட காலங்கள். ஏன்னா அப்போ ஜீன்ஸ் தைக்கிறண்டாலே அது பெரிய ஒரு காசு மாதிரி. இந்த காலத்தில் கொஞ்சம் கஷ்டம் எங்களுக்கு. அப்போக்குள்ள ஒரு அண்ணாட்டை வந்து வேண்டி போட்டிருக்கேன் இந்த ஜீன்ஸை. சரி, இப்படி இன்னும் கொஞ்சம் ஃபோட்டோஸ் இருந்தது, நாங்கள் மிஸ் பண்ணிட்டு வந்துட்டேன் வேணே. அது வந்து இங்கே வரைக்கும் கொண்டு வரணும்னு வச்சுட்டு விட்டுட்டு தெரியல. இவர் தான் அந்த 77 பார்த்து தானே எடுத்து செலக்ட் பண்ணி கொண்டு வந்தான். இது ஒரு சின்ன ஒரு வீடியோ. இந்த லைஃப் எனக்கு உண்மையாக சந்தோஷமாக இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சின்ன வயசு காலங்களை வந்து நீங்கள் யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டீங்களா, இப்படி இருந்திருப்பானா அப்படின்ற மாதிரி. இப்போ இந்த ஃபோட்டோக்களை பார்க்கல இப்படி தான் இருந்து வந்திருக்கான் படியன் அப்படின்ற மாதிரி யோசிப்பீங்க. கயாலியின் ஆல்பமும் நீங்கள் ஆசைப்பட்டீங்களாண்டா ரியாக்ட் பண்ணலாமே. நிறைய ஆல்பம் வச்சிருக்கா, சாமத்தி விட்டது எல்லாமே வச்சிருக்கா. இன்னும் இவர் சாமத்தி விட்ட ஆல்பம் பார்க்கல. உண்மைதான், சத்தியமாக வந்து நான் பார்க்கலன்றத விட அவள் காட்டையில் ஒழிச்சு வச்சிருக்குது. இங்கிட்ட எனக்கு தெரியும் அவள் இப்படி தான் இருப்பான்ட்டு. அதனால் வந்து நான் வந்து அப்பேக்கு தெரியும் தானே. அப்போ ஒரு காட்டுறது தான் காட்டுவேன். ஆனால் இவர் அதை வச்சு கலாய்ச்சி கொண்டிருப்பேன். நான் கலாய்க்கிறதில்ல, ஆக்கில் எழுதி கலாய்ப்பாங்க அதை பார்த்துட்டு. சரி, அது அந்த வயசில் ஓகே தான். சரி, நான் இதில் இருந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோக்கள் நீங்கள் பார்க்கல ஒரு வெள்ளக்கார் டீமோட ஒரு பயணம் வந்து போவேன். அங்கே என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம் நடக்குது அப்படின்றத நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கொள்கிறோம். பாய்.